ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணுன்றதுக்காக தான் ஆசையோடு ஏங்கிக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டுட்டீனா அப்புறம் ஒருபோதும் எந்த விதத்திலும் பயம் உன்னை நெருங்காது. நேர்மறை எண்ணங்களோட நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கை சூழலை மாற்றி அமைப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்போதே இந்த நிமிஷமே உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கான ஒரு நல்ல செய்தியையும் உனக்கான ஒரு நல்ல திருப்பத்தையும் உன் வாழ்க்கையில உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது. இந்த வருடம் உனக்கு மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் ஒரு அற்புதத்தை செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்வமே. நான் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கையோட கேட்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி உன் வாழ்க்கைக்கு முடிவு சொல்லி முயற்சி செய்ய உன்னை தூண்டுவதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத சந்தேகப்படாம செய்ய ஆரம்பி. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் முயற்சியை செஞ்சுட்டு அப்புறமா இது நடக்குமோ நடக்காதோன்ற பயமும் அபத்தமான தேவையற்ற சிந்தனையும் உனக்குள்ள வரவே கூடாது. எப்பவுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன். உன் உடல் ஆரோக்கியத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ. தேவையற்ற மாயைகளால் உன் மனசு புலம்பும் போதெல்லாம் இந்த முருகனை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுனினா நானே உன் குழப்பத்தை போக்கி புலம்பலை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என் கரங்களை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் கண்டிப்பாக உனக்கான நல்ல பலனை கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும்னு எதிர்பார்க்குறியோ அந்த அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் இந்த முருகன் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இனி வரக்கூடிய காலங்களில் நீ எல்லா நலனும் பெற்று சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என் ஆசியும் அருளும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒவ்வொரு நாளும் இனி மகிழ்ச்சியோடு வாழலாம் என் செல்வமே. இந்த நொடியிலிருந்து இந்த நாளிலிருந்தே உன் மனசு முழுக்க நேர்மறை எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா விஷயங்களிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் வெற்றி உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்போது நீ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஒடிவர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன் மனமும் உன்னுடைய சிந்தனையும் என்னை நோக்கி இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுற மாட்டேன். நீ நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு இந்த முருகன் வழிகாட்டுறேன். தேவையற்ற கவலைகள் அனைத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடு. எப்போதும் மகிழ்ச்சியை மட்டும் மனசுல சுமந்துக்கிட்டு நிம்மதியா வாழ ஆரம்பி. உன் ஆரோக்கியமும் உன் மன மகிழ்ச்சியும் இந்த ஆண்டை உன் வாழ்க்கையில கிடைக்கும்படியும் நல்லபடியா நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் நீ நிம்மதியா வாழும்படியும் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். கடந்த காலத்தின் பாரங்களும் கசப்பான நினைவுகளும் இனிமே நடக்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். கஷ்டங்களை எல்லாம் கால் தூசியா நினைச்சு தட்டி விட்டுடு. இனி ஒவ்வொரு நாளும் நீ புதுசா புத்துணர்ச்சியோட நேர்மையோட உன் வாழ்க்கையை வெற்றியோடு வாழ தயாராகு. கண்டிப்பா உன் வாழ்க்கை உனக்கு நிறைய வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுடு. நான் உன் கூட இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கை பாதை ஒளி நிறைஞ்சதாகவே இருக்கும் என் செல்வமே. நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். என்ன செய்யறது எப்படி போறதுன்னு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு அடுத்து எந்த பக்கம் போகணும் என்ன செய்யணுன்ற விஷயங்களை எல்லாம் வழிகாட்ட தான் போறேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து நீ தெளிவான மனநிலையோட சந்தோஷமா வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். போன வருஷம் நீ என்கிட்ட பல கேள்விகளை கேட்ட. ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு நீ கேட்ட அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலை இந்த வருஷம் உன் வாழ்க்கையில உன் கைகளில் செய்ய தரப்போறேன். உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உயர்த்தி கொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் தர தயாராயிட்டேன். இந்த வருடம் உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் மாறப்போகுது. அனைத்தையும்
நான் மாற்றிக்கிட்டே இருப்பதை உன்னால் உணர முடியும். நீ எப்பவும் சுறுசுறுப்பவா இருக்கணும். உன் குடும்பமும் நீயும் இனி மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில எப்போதும் சொல் வேறு செயல் வேறுன்னு உன்னை சொல்லிட்டு வேறொன்ன செய்பவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக விலகி இருப்பதே உனக்கு நல்லது. ஏன்னா உன் முகத்துக்கு முன்னால் சிரிச்சுக்கிட்டு நீ போன பிறகு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி அவதூறு பேசுபவர்களை எல்லாம் நீ கால் தூசியாக நினச்சி கடந்து தூக்கி எரிஞ்சிடு என் செல்வமே. நீ முன்னேறதை பிடிக்காம, நீ நல்லா வாழ்றதை பொறுக்காம, உன்னை பற்றி அவதூறு பரப்புபவர்கள், மனநலம் குழம்பிய நிலையில் இருப்பவர்கள், அவங்க மனசும் சரியில்லை, அவங்க எண்ணமும் சரியில்லை, குணமும் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களை குணமடைய செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. கெட்டவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவது இந்த முருகனுக்கு பிடித்த விஷயம் அல்லவா? அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருக்கும் தீயவர்களையும் தீய குணங்களையும் சரி செய்யும் பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு கவலை வேண்டாம். இந்த வருடம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த கசப்பான உண்மைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு பயன்பட போகுது. சொந்தம் பந்தம் நட்புன்னு எத்தனை பேர் எவ்வளவு வலுவானவர்களாக எத்தனையோ ஆண்டுகள் பழகியவர்களாக இருந்தாலும் அவர்கள் உனக்கு கொடுத்த நினைவுகள் என்னன்றதை யோசி. சொந்தமோ நட்போ நல்ல நினைவுகளை கொடுத்துருந்தாங்க, நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள உன் கூட வச்சுக்கோ. கெட்டதை செய்யக்கூடிய கெட்ட குணம் கொள்ளவர்களாக இருந்தால் சற்றும் யோசிக்காம தூக்கி எறிஞ்சிடு என் செல்வமே. கண்ணிமைக்கும் நேரத்தில் எந்த மனிதனின் மனசும் இதயமும் குணமும் எப்படி மாறும்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால மனிதர்கள் உனக்கு எதிராக வேலை செய்யும் போதும், உனக்கு எதிராக பேசும்போதும், உனக்கு எதிராக துரோகம் செய்யும் போதும் யாரையும் குறை சொல்லாம, யாரையும் வெறுக்காம அதை பொறுமையா தாங்கிக்கிட்டு என்னை நோக்கி ஓடிவா. என்னை நம்பி வாழும் உன்னை எந்த விதத்திலும் நான் தோத்து போக விட்டுற மாட்டேன். தனியாக நின்று போராட தயாராக இருக்கும் உனக்கு துணையாக நானும் வந்து நின்று உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையா மாற்றி காட்டுறேன். யார் உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் அதை கண்டுக்காம வாழ்க்கையில் முன்னேறணுன்ற வைராக்கியத்தோட வாழ்ந்து காட்ட தயாராகு. எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன். உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உன் கைகளை நான் வந்து ஒப்படைக்கிறேன். உன் கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவர்களை எப்போதும் குறை சொல்லாதே. அவங்க கைவிட்டதால தானே நீ தனியாகவே இருந்து சமாளித்து எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிற. இன்னும் நீ ஜெயிப்ப, நல்ல நிலைமைக்கு வரதான் போற. உன்னை அவங்க விட்டுட்டு போனதால்தான் உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தியை நீ அடையாளம் கண்டு இப்போ தைரியமான பிள்ளையாக வாழ்ந்துகிட்டு இருக்க. யாரையும் நம்பாம உன்னையே நம்பி நின்னா இந்த உலகம் உன் காலடியில் வீழ்ந்து கிடக்குன்றத இப்போது நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். எந்த வலியும் வேதனையும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக பலமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவுமே காலதாமதமாகவில்லை என் செல்வமே. நான் உனக்கு எப்பேற்பட்ட அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தினாலும் அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமா இரு. நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். இந்த முருகன் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். ஓ முருகா சரணம். வெற்றிவேல்.